அந்த காட்டுல நிறைய பறவைகளும் நிறைய விலங்குகளும் வாழ்ந்து வந்தாங்க. அந்த பறவைகள்ல சில பேர் தங்களுக்குன்னு சொந்தமா இருந்த நிலத்துல விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி சோனா குருவிக்கு தனக்கு சொந்தமா இருந்த கொஞ்ச இடத்துல இந்த தடவை வெங்காயம் பயிர் பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தது. அந்த சமயத்துல கோரிக்காகமும் காலுக்காகவும் அங்க வந்தாங்க. இந்த காங்களுக்கு சொந்தமான வயலும் சோனா குருவியோட வயலுக்கு பக்கத்துலதான் இருந்தது. என்ன சோனா, ரொம்ப யோசனையா இருக்க. இந்த தடவை உன்னோட வயல்ல என்ன பயிர் பண்ண போற? காலண்ணா, நான் இந்த தடவை வெங்காயம் பயிர் பண்ணலான்னு இருக்கேன். இங்க பாரு சோனா, நான் சொல்றதை கேளு. வெங்காயம் பயிர் பண்ணுனா உனக்கு அவ்வளவா லாபம் கிடைக்காது. நாங்க முட்டைக்கோஸ் தான் பயிர் பண்ண போறோம். எங்களை மாதிரியே நீயும் முட்டைக்கோஸ் பயிர் பண்ணு. நீ வேணா பாரு, இந்த தடவை முட்டைக்கோஸ் நல்ல விலைக்கு போகும். நாமளும் நிறைய சம்பாதிக்கலாம். இல்ல கோரியக்கா, என் மனசுல என்னவோ இந்த தடவை வெங்காயம் பயிர் பண்ணனா நல்ல லாபம் கிடைக்கும்னு தோணுது. அதனால நான் வெங்காயம் பயிர் பண்றத முடிவு பண்ணிட்டேன். இங்க பாரு சோனா, என் பேச்சை கேட்காம நடந்தன்னா கண்டிப்பா இந்த தடவை உனக்கு நஷ்டம் தான் கிடைக்கும். கோரிக்கா அவங்க சொன்னதை கேட்ட சோனா குருவி உடனே அந்த இடத்துல இருந்து பறந்து போயிடுச்சு. கோரி, உன் மனசுல என்ன தோணுதோ அதை நீ செய்யலாம். அதே மாதிரி சோனா மனசுல என்ன தோணுதோ அதை அது செய்யட்டும். யாரையும் கட்டாயப்படுத்துற உரிமை உனக்கு கிடையாது. அப்படி இல்ல காலுஜி, ஒருவேளை சோனா குருவி வெங்காயம் பயிர் பண்ணி அதுல நிறைய லாபம் வந்துடுச்சுன்னா அதை பார்க்க எனக்கு மனசு கஷ்டமா இருக்கும். அதனாலதான் நம்மள மாதிரியே முட்டைக்கோஸ் பயிர் பண்ண சொன்னேன். சோனா குருவி நான் சொல்றதை கேட்காது போல இருக்கு. இந்த தடவை சோனா குருவி அது மனசுல நினைச்ச மாதிரியே தன்னுடைய வயல்ல வெங்காயம் பயிர் பண்ணி இருந்தது. காவல் அவங்க சொன்ன மாதிரியே முட்டைக்கோஸ் பயிர் பண்ணியிருந்தாங்க. 2 பேர் வயல்லும் செடிகள் முளைஞ்சி மேல வர ஆரம்பிச்சிருந்தது. சோனா, நீ வேணா பாரு, இந்த தடவை அறுவடை முடிஞ்ச உடனே ஏண்டா முட்டைக்கோஸ் பயிர் பண்ணாம போனமோன்னு நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணுவ. கோரியக்கா, எனக்கு ஒன்றும் அந்த மாதிரி மனசு கிடையாது. எது நடந்தாலும் ஏத்துக்கிற மனப்பக்குவம் எனக்கு இருக்கு. அதனால நான் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டேன். இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. தன்னோட வயலை பாக்கிறதுக்காக வந்த இந்த சோனா குருவிக்கு வெங்காயத்தை பார்த்ததும் ரொம்பவும் சந்தோஷமா இருந்தது. என்னோட வயல்ல விளைஞ்சிருக்க வெங்காயங்களை பார்க்கும்போது எனக்கு வீட்டுக்கு போகவே மனசு இல்லை. இங்கேயே இருக்கணும் போல இருக்கு. இந்த வயலை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. இப்படி சோனா குருவி வயலை பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும் போது புல்புல் அங்க வந்துச்சு. சோனா, எங்க அம்மா எங்க வீட்டுக்கு வந்தது உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். புல்புல் அக்கா, உங்க அம்மா வந்தது எனக்கு தெரியும். நான் கூட அவங்க பாக்குறதுக்காக உங்க வீட்டுக்கு ஒரு நாள் வந்திருந்தேன். ஆனா அப்ப நீங்க தான் வீட்டுல இல்ல. அப்படியா சோனா? எங்க அம்மா இந்த விஷயத்த கூட என்கிட்ட சொல்லல. அப்புறம் அவங்க திடீர்னு வெங்காய பகோடா சாப்பிட ஆசைப்பட்டாங்க. அதனால வெங்காயம் வாங்கறதுக்காக மார்க்கெட்டுக்கு போனேன். ஆனா விலைய கேட்டதும் அப்படியே ஆடி போயிட்டேன். அப்படியா புல்புல் அக்கா, நீங்க ஆடி போற அளவுக்கு வெங்காயம் அப்படி என்ன விலைதான் விக்குது? சோனா, போன மாசம் வரைக்கும் கிலோ 20 ரூபாய் வித்த வெங்காயம் இப்ப 60 ரூபாய் ஆயிடுச்சு. அதனாலதான் நான் வெங்காயம் வாங்காமலே திரும்பி வந்துட்டேன். வெங்காயம் விற்கிற விலைய கேட்டதும் சோனா குருவிக்கு இப்ப ரொம்பவும் சந்தோஷமா இருந்தது. புல்புல் அக்கா, இப்ப நீங்க வெங்காயம் வாங்கறதுக்கு தானே என்கிட்ட வந்தீங்க. நான் உங்களுக்கு வெங்காயம் தரேன். அதை எடுத்துட்டு போய் உங்க அம்மாவுக்கு வெங்காய பகோடா செஞ்சு கொடுங்க. சோனா, நான் சொல்லாமலேயே நான் எதுக்காக வந்திருக்கேன்னு புரிஞ்சுக்கிட்ட உனக்கு ரொம்ப நன்றி. உடனே ஒரு சின்ன கூடை நிறைய வெங்காயத்தை பறிச்ச சோனா குருவி புல்புல் கிட்ட கொடுத்தது. அந்த கூடையை தூக்கிட்டு புல்புல் சந்தோஷமா அந்த இடத்த விட்டு பறந்து போச்சு. அந்த வருஷம் காங்குலோட வயல்லையும் முட்டைக்கோஸ் நல்ல முறையில விளைஞ்சிருந்தது. இருந்தாலும் கோரிக்காகத்துக்கு தன்னுடைய வயல்ல நல்ல முறையில விளைஞ்சிருந்த முட்டைக்கோஸை பார்த்தும் சந்தோஷமே வரல. கோரி, நம்ம வயல்ல முட்டைக்கோஸ் எவ்வளவு அருமையா விளைஞ்சிருக்கு. அதை பார்த்து சந்தோஷப்படாம என் முகத்தை உம்முன்னு வச்சிருக்க. காலுஜி, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? மார்க்கெட்ல முட்டைக்கோசு கிலோ 20 ரூபாய் விக்குது. ஆனா வெங்காயம் 60 ரூபாய் விக்குது. அப்படின்னா நமக்கு கிடைக்கிற லாபத்தை விட சோனா குருவிக்கு அதிகமா லாபம் கிடைக்கும். இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னால எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? இப்ப வரைக்கும் நம்மளை விட ஏழையா இருக்கிற சோனா குருவி இந்த ஒரே அறுவடையில பணக்காரியா மாறிடும். கோரி, அடுத்தவங்க வளர்ச்சியை பார்த்து ஏன் பொறாமப்படுற? நமக்கு என்ன கிடைக்கணுமோ அது நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். நீ சோனா குருவி கிட்ட போய் கொஞ்சம் வெங்காயம் வாங்கிக்கிட்டு வா. எனக்கு வெங்காய பக்கோடா சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு. என்னது? அந்த சோனா குருவி கிட்ட போய் என்ன வெங்காயம் பிச்சை கேட்க சொல்றீங்களா? என்னால முடியாது. உங்களுக்கு வேணும்னா நீங்களே போய் வாங்கி பக்கோடா செஞ்சு தின்னுங்க.
இப்படி சொல்லிட்டு கோரிக்காக ரொம்பவும் கோவமா அந்த இடத்த விட்டு பறந்து போச்சு. காலையில ஸ்கூலுக்கு கிளம்பின குக்கும் பியூட்டியும் அம்மாவை பார்க்கறதுக்காக தங்களோட வயலுக்கு வந்தாங்க. பசங்களா, நீங்க 2 பேரும் லஞ்ச் பாக்ஸ் எடுத்துக்கிட்டீங்களா? அம்மா, நாங்க லஞ்ச் பாக்ஸ், வாட்டர் பாட்டில் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டோம். அம்மா, நம்ம வயல்ல விளைஞ்சிருக்கிற வெங்காயத்தை எப்ப அறுவடை பண்ண போறோம்? இந்த வெங்காயத்தை எல்லாம் நாளைக்கே அறுவடை பண்ணிடலாம். பிறகு குக்கும் பியூட்டியும் ஸ்கூலுக்கு பறந்து போனாங்க. அன்னைக்கு சாயங்காலம் ஆச்சு. ஸ்கூலை விட்டு பியூட்டியும் குக்கும் வீட்டுக்கு திரும்பி வந்துட்டாங்க. பிறகு அம்மாவும் குழந்தைங்களும் இப்படி பேச ஆரம்பிச்சாங்க. அம்மா, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, எங்களுக்கு ஸ்கூல் கிடையாது. அதனால அறுவடை பண்ண நாங்களும் வருவோம். பியூட்டி, இந்த வருஷம் நம்ம வயல்ல வர வருமானத்தை வச்சு நாம ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு நல்ல பெரிய வீடா ஒன்ன கட்டிடலாம். ஏன்னா இந்த தடவை வெங்காயம் நல்ல விலைக்கு வித்துக்கிட்டு இருக்கு. இப்படி ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்த அம்மாவும் குழந்தைங்களும் பிறகு அப்படியே படுத்து தூங்க ஆரம்பிச்சாங்க. அன்னைக்கு ராத்திரி திடீர்னு யாரும் எதிர்பாராத விதமா அந்த காட்டுல கருமையங்கள் சேர்ந்து மின்னல் மின்ன ஆரம்பிச்சது. கோரி, என்ன இது? திடீர்னு வானம் இருட்டிக்கிட்டு வந்து மின்னல் மின்னுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல மழை வந்துடும்னு நினைக்கிறேன். அதனால நாம இப்பவே போய் நம்ம வயல்ல உள்ள முட்டைக்கோசையெல்லாம் அறுவடை பண்ணி வீட்டுக்கு கொண்டு வந்துடணும். ஒருவேளை மழை பெஞ்சு நம்ம வயல்ல தண்ணீர் தேங்கி நின்னுச்சுன்னா நம்ம முட்டைக்கோசெல்லாம் அழுகி போயிடும். காலுஜி, அப்படின்னா இப்பவே வாங்க, நாம போய் முட்டைக்கோஸ் எல்லாத்தையும் அறுவடை பண்ணி வீட்டுக்கு கொண்டு வந்துருவோம். இப்படி பேசிக்கிட்ட காங்கள் உடனே தங்களோட வயலுக்கு பறந்து போனாங்க. வயலுக்கு போன இவங்க முட்டைக்கோசையெல்லாம் அறுவடை பண்ணி மூட்டை மூட்டையா கட்டி வச்சாங்க. பிறகு அந்த மூட்டையெல்லாம் தூக்கிட்டு தங்களோட வீட்டுக்கு பறந்து வந்துட்டாங்க. கோரி, நான் அவசரத்துல ஒரு விஷயத்த மறந்துட்டேன். நான் போய் சோனா குருவியை எழுப்பி மழை வர்ற விஷயத்த சொல்லிட்டு வந்துடுறேன். அதுவும் வெங்காயத்தெல்லாம் அறுவடை பண்ணி அதோட வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போகட்டும். காலுஜி, நீங்க ஒன்னும் சோனா குருவியை பத்தி கவலைப்பட வேண்டாம். அது நம்மளை விட புத்திசாலி. அது இந்நேரம் எழுந்திருச்சு தன்னோட வயலுக்கு போய் அறுவடைய ஆரம்பிச்சிருக்கோம். நீங்க நிம்மதியா படுத்து தூங்குங்க. பிறகு காலுக்காகவும் கோரிக்காகவும் முட்டைக்கோசை அறுவடை பண்ணி வீட்டுக்கு கொண்டு வந்த சந்தோஷத்துல நிம்மதியா படுத்து தூங்க ஆரம்பிச்சாங்க. பிறகு கொஞ்ச நேரத்துல எல்லாம் அந்த காட்டுல பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிச்சது. ஆனா மழை பெய்யறது தெரியாத சோனா குருவியும் அது குழந்தைங்களும் தங்களோட வீட்டுல நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு ராத்திரி பூரா இடைவெளி விடாம மழை பெஞ்சிக்கிட்டே இருந்தது. மறுநாள் பொழுது விடிஞ்சும் மழை பெய்யறது நிற்கவே இல்லை. காலையில கண் வச்ச சோனா குருவியும் அதோட குழந்தைங்களும் மழை பெஞ்சிட்டு இருக்கதை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆயிட்டாங்க. உடனே சோனா குருவி தன்னோட குழந்தைங்களை கூப்பிட்டுக்கிட்டு வயலுக்கு பறந்து போச்சு. சோனா குருவியோட வயல் தண்ணீர்ல மூழ்கி போயிருந்துச்சு. அதை பார்த்துட்டு இவங்க 3 பேரும் அழ ஆரம்பிச்சாங்க. நம்மளோட உழைப்பு பூரா வீணா போயிடுச்சு. நம்ம வயல்ல விளைஞ்சிருந்த எல்லா வெங்காயமும் தண்ணீர்ல மூழ்கி போயிடுச்சு. இந்த வயலை நம்பி நானும் என்னோட குழந்தைங்களும் நிறைய கனவுகளை வச்சிருந்தோம். எல்லாமே இப்ப கலைஞ்சு போயிடுச்சு. தண்ணீர்ல மூழ்கி கிடைக்கிற தங்களுடைய வயலை பார்த்துட்டு இவங்க 3 பேரும் இப்படி அழுதுகிட்டு இருந்தாங்க. காலுஜி, நான் போய் சோனாவோட வயல் எந்த நிலைமையில இருக்குன்னு பார்த்துட்டு வரேன். இப்படி சொன்ன கோரிக்காவும் வயலை நோக்கி பறந்து போச்சு. கோரியக்கா, நம்மளோட உழைப்பு எல்லாம் வீணா போயிடுச்சு. நம்ம வயல்ல எவ்வளவு தண்ணி நிக்குது பாருங்க. சோனா, என்னோட வயல்ல எவ்வளவு தண்ணி நின்னாலும் எனக்கு கவலையே இல்லை. ஏன்னா நேத்து ராத்திரி மழை வர போறது தெரிஞ்சு நானும் காலுஜியும் வந்து எங்க வயல்ல இருந்த முட்டைக்கோஸ் எல்லாம் அறுவடை பண்ணி வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போயிட்டோம். கோரியக்கா, ராத்திரி வந்து அறுவடை பண்ணிட்டு போனேன். நீங்க அந்த விஷயத்த எனக்கும் சொல்லியிருக்கலாம். நானும் ராத்திரியே வந்து அறுவடை பண்ணியிருப்பேன். சோனா, ராத்திரி அறுவடை பண்ற அவசரத்துல எங்களுக்கு உன்னோட ஞாபகமே வரல. என்ன பண்றது? யார் யாருக்கு தலையில என்ன எழுதி இருக்கோ அதுதான் நடக்கும். இப்படி சொல்லிட்டு கோரிக்காவும் அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. பிறகு கொஞ்ச நேரத்துல சோனா குருவியோட நண்பர்களான புறா, ரீட்டா, கிளி, புல்புல் இப்படி எல்லாரும் சோனா குருவியோட வயலுக்கு வந்தாங்க. அந்த சமயத்துல அது வரைக்கும் பெஞ்சுக்கிட்டு இருந்த மழை சுத்தமா நின்று போயிடுச்சு. புறாண்ணா, எங்களோட வயலை பாருங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க வேலை செஞ்சோம். எங்களோட உழைப்பெல்லாம் இப்படி வீணா போயிடுச்சு. சோனா, அழாத, தைரியமா இரு. ஆமா சோனா, உன்னோட வெங்காயம் எல்லாம் இன்னும் அழுகி போயிருக்காது. வா, நாம எல்லாரும் சேர்ந்து இப்பவே வெங்காயத்தை அறுவடை பண்ண ஆரம்பிப்போம். புறா இப்படி சொன்னதை கேட்டு சோனா குருவியோட மனசுக்குள்ள சின்னதா ஒரு நம்பிக்கை வந்துச்சு. பிறகு அங்கிருந்து எல்லாரும் வயலுக்குள்ள இறங்கி வெங்காயத்தை அறுவடை பண்ண ஆரம்பிச்சாங்க. பிறகு ரொம்ப நேரம் கழிச்சு சோனா குருவியோட வயல்ல இருந்த எல்லா வெங்காயத்தையும் அறுவடை பண்ணி முடிச்சுட்டாங்க.
தன்னோட வயல்ல இருந்த வெங்காயம் எல்லாம் வீணா போகாம அறுவடை பண்ணி முடிச்சதை நினைச்சு சோனா குருவியும் அதோட குழந்தைங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பிறகு தன்னோட நண்பர்களுக்கு நன்றி சொன்ன சோனா குருவி எல்லா வெங்காயத்தையும் தள்ளு வண்டியில ஏத்திக்கிட்டு மார்க்கெட்டுக்கு போச்சு. சோனா குருவி மார்க்கெட்டுக்கு போற வழியில காலுக்காகத்தை சந்திச்சது. சோனா, நீயும் உன்னோட நண்பர்களும் சேர்ந்து வெங்காயத்தை அறுவடை பண்ண செய்தியை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அப்புறம் ஒரு விஷயம், திடீர்னு இப்படி மழை பெஞ்சதால வெங்காயத்தோட விலை இன்னும் 20 ரூபாய் ஏறி இப்ப கிலோ 80 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்கு. இப்படி சொல்லிட்டு காலுக்காக அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. பிறகு மார்க்கெட்டுக்கு போன சோனா குருவி தன்னுடைய வெங்காயத்தை ரொம்பவும் நல்ல விலைக்கு வித்துது. இப்படி வெங்காயத்தை விற்பனை செஞ்சதுல கிடைச்ச பணத்தை எடுத்துக்கிட்டு சோனா குருவி அதோட குழந்தைங்கள வீட்டுக்கு போனாங்க. மறுநாள் இந்த விஷயத்தை எல்லாம் கேள்விப்பட்ட கோரிக்காவும் ரொம்பவும் சோகமாயிடுச்சு. கழுஜி, சோனா குருவியும் அது நண்பர்களும் சேர்ந்து வெங்காயத்தை அறுவடை பண்ணி ரொம்பவும் நல்ல விலைக்கு வித்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டான். அதை கேட்டதுல இருந்து எனக்கு மனசே சரியில்லை. கோரி, நல்ல எண்ணமும் நல்ல நடத்தையும் மற்றவங்களுக்கு உதவி செய்யற குணமும் உள்ளவங்களை உன்ன மாதிரி கெட்ட எண்ணம் உள்ளவங்க வேணா கைவிட்டுட்டு போகலாம். ஆனா இப்படி உள்ளவங்களை கடவுள் என்னைக்குமே கைவிட மாட்டாரு. சோனா குருவியோட பையன் குக்கு தன்னோட நன்மை ஜக்குவை பார்க்க பறந்து போய்கிட்டு இருந்தான். இப்படி பறந்து போய்கிட்டு இருந்த குக்கு ஜக்குவை ஒரு நதிக்கரையோரம் பார்த்துட்டு அவன் கிட்ட போனான். ஜக்கு ஜக்கு, ரீட்டா ஆண்டியோட பையன் மிட்டு நமக்கெல்லாம் விருந்து வைக்க போறான். என்னது, மிட்டு நமக்கு விருந்து கொடுக்க போறானா? சரி, அந்த விருந்துல நமக்கு என்னெல்லாம் கொடுக்க போறாங்க? மிட்டுவோட அப்பா ராக்கி அங்கிள் இருக்காரு இல்ல, அவர் புதுசா ஒரு திராட்சை தோட்டத்தை விலைக்கு வாங்கி இருந்தாரு. இப்ப அந்த திராட்சை தோட்டத்துல திராட்சை பழங்கள் நல்லா பழுத்து இருக்குதாம். அத சாப்பிடதான் மிட்டு அவனோட வீட்டுக்கு நம்மள கூப்பிட்டு இருக்கான். அப்படியா? அங்க போகணும்னா அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் வர முடியும். ஆமா, அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் போகணும். நான் போய் எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். நீயும் சீக்கிரமா போய் உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு வா. பிறகு ஜக்கு தன்னோட வீட்டை நோக்கி பறக்க குக்குவும் அந்த விஷயத்த தன்னோட அம்மா கிட்ட சொல்றதுக்காக வீட்டுக்கு பறந்து போனான். குக்கு தன்னோட வீட்டுக்கு சீக்கிரமாவே போய் சேர்ந்துட்டான். அம்மா அம்மா, மிட்டுவோட அப்பா ராக்கி அங்கிள் வாங்கியிருந்த திராட்சை தோட்டத்துல திராட்சை பழங்கள் பழுத்து இருக்கான். அத சாப்பிடறதுக்காக மிட்டு என்னையும் ஜக்குவையும் கூப்பிட்டு இருக்கான். குக்கு, ஜாக்கிரதையா போயிட்டு வா. அங்க போன உடனே வீட்டை மறந்துட்டு அங்கேயே உட்காந்துட கூடாது. அங்க இருக்கிறதுக்கு எவ்வளவுதான் ஜாலியா இருந்தாலும் இருட்டுறதுக்கு முன்னாடி நீ வீட்டுக்கு வந்துடணும். கண்டிப்பாம்மா, நீங்க சொன்ன மாதிரியே இருட்டுறதுக்கு முன்னாடி நான் வீட்டுக்கு வந்துருவேன். ஜக்கு, திராட்சை சாப்பிட போறியா? அம்மாவை விட்டுட்டு திராட்சை சாப்பிட உனக்கு எப்படிடா மனசு வந்தது? நான் என்னம்மா பண்றது? என்னோட ஃப்ரெண்டு என்ன மட்டும்தான் கூப்பிடுறான், உங்களை கூப்பிடவே இல்லையே. கூப்பிடாட்டி பரவாயில்ல ஜக்கு, சந்தர்ப்பம் கிடைச்சா எனக்காக நிறைய திராட்சை பழங்களை எடுத்துக்கிட்டு வா. சரிம்மா, நான் ட்ரை பண்றேன். எப்படியாவது உங்களுக்காக திராட்சை பழங்களை எடுத்துக்கிட்டு வரேன். தன்னோட அம்மா கிட்ட இப்படி சொன்ன ஜக்கு பிறகு குக்குவோட சேர்ந்து மிட்டுவோட வீட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சான். வெயில் அதிகமா இருந்தா கூட காத்து வீசிக்கிட்டே இருந்ததால குக்குவுக்கும் ஜக்குவுக்கும் பறந்து போறதுல அவ்வளவா கஷ்டம் இல்ல. இப்படி பறந்து போன இவங்க சீக்கிரமாவே மிட்டுவோட வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டாங்க. ஜக்கு, குக்கு, உங்களுக்காக நான் எவ்வளவு நேரம் காத்திருக்கிறது. மிட்டு, குக்கு என்கிட்ட இப்பதான் விஷயத்த சொன்னான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் அம்மா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. மிட்டு, உங்களோட திராட்சை தோட்டம் எங்க இருக்கு? சீக்கிரமா எங்களை அழைச்சுக்கிட்டு போ. திராட்சை தோட்டத்துக்கு அழைச்சுக்கிட்டு போறேன், அவசரப்படாதீங்க. அதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வாங்க. நீங்க வந்த உடனே எங்க அம்மா உங்களை வீட்டுக்கு அழைச்சுக்கிட்டு வர சொன்னாங்க. இப்படி சொன்ன மிட்டு குக்குவையும் ஜக்குவையும் தன்னோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போனான். இவங்க மிட்டுவோட வீட்டுக்கு போகும்போது அங்க மிட்டுவோட அம்மா ரீட்டா கிளி இவங்களுக்காக சர்பத் போட்டு வச்சிருந்தாங்க. இந்தாங்க பசங்களா, 3 பேரும் இந்த சர்பத்தை குடிங்க. இந்த வெயில் காலத்துக்கு எலுமிச்சம்பழம் கலந்த சர்பத் உடம்புக்கு ரொம்ப நல்லது. பிறகு இவங்க 3 பேரும் ரீட்டா கிளி கொடுத்த சர்பத்தை வாங்கி குடிச்சாங்க. ரீட்டா ஆண்டி, இந்த சர்பத் இனிப்பா மட்டும் இல்ல, கூலிங்காவும் இருந்துச்சு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆண்டி, இப்படி ஒரு சர்பத்தை இதுக்கு முன்னால நான் குடிச்சதே இல்ல. உங்க 2 பேருக்கும் இந்த சர்பத் ரொம்பவும் பிடிச்சிருந்ததுன்னா தினமும் எங்க வீட்டுக்கு வாங்க. உங்களுக்கு நான் இதே மாதிரி சர்பத் கொடுப்பேன். ஆண்டி, தினமும் எங்களால வர முடியலனாலும் இந்த சர்பத்தை குடிக்கிறதுக்காக சந்தர்ப்பம் கிடைக்கிறப்ப எல்லாம் அடிக்கடி வருவோம்.
பிறகு நண்பர்கள் 3 பேரும் திராட்சை பழங்களை சாப்பிடறதுக்காக திராட்சை தோட்டத்தை நோக்கி பறந்து போனாங்க. ரீட்டா கிளியோட திராட்சை தோட்டம் கொஞ்ச தூரத்துல தான் இருந்தது. இதனால நண்பர்கள் 3 பேரும் சீக்கிரமாவே அங்க போய் சேர்ந்துட்டாங்க. மிட்டு, இந்த திராட்சை தோட்டம் பூரா உங்க அப்பாவோடதா? ஆமா, இந்த திராட்சை தோட்டம் பூரா எங்க அப்பாவோடதுதான். இதை எங்க அப்பா விலைக்கு வாங்கி 6 மாசம் ஆகுது. மிட்டு, இந்த திராட்சை பழங்களை நாங்க சாப்பிடலாமா? குக்கு, அதுக்கு தான் நான் உன்னையும் ஜக்குவையும் இங்க அழைச்சுக்கிட்டு வந்தேன். உங்க வயிறு நிறைய பழங்களை சாப்பிடுங்க, உங்களை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. மிட்டு இப்படி சொன்ன உடனே ஜக்குவும் குக்குவும் அங்க இருந்த திராட்சை பழங்களை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அங்க இருந்த திராட்சைகள் ரொம்பவும் ருசியாவும் இனிப்பாவும் இருந்தது. அவங்க 2 பேரும் தங்களோட வயிறு நிறைய திராட்சை பழங்களை சாப்பிட முடிச்சாங்க. பிறகு மிட்டு தன்னுடைய நண்பர்களை பக்கத்துல இருந்த நதிக்கரைக்கு அழைச்சிட்டு போனான். நதிக்கரைக்கு போன ஜக்குவும் குக்குவும் ஆசை தீர அந்த நதியில பறந்து வந்த அலுப்பு போக குளிச்சாங்க. குளிச்சுட்டு கரைக்கு வந்த நண்பர்கள் 3 பேரும் பிறகு ஜாலியா பேசி பொழுத போக்குனாங்க. குக்குவும் மிட்டும் இப்படி பேசிக்கிட்டு இருந்தாலும் ஜக்குவோட மனசு அந்த திராட்சை பழத்தை மிட்டுவுக்கு தெரியாம எப்படி வீட்டுக்கு எடுத்துட்டு போறதுன்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தது. மிட்டு, உங்க திராட்சை தோட்டத்துக்கு காவல்காரங்க யாராவது இருக்காங்களா? இல்ல ஜக்கு, எங்க திராட்சை தோட்டத்துக்கு காவல்காரங்கன்னு யாரும் கிடையாது. எங்க அப்பா தான் காவல் இருப்பாங்க. இன்னைக்கு அவங்களும் பக்கத்து காட்டுக்கு ஒரு வேலையா போய் இருக்கிறதால காவலுக்கு யாரும் இல்ல. மிட்டுவோட இந்த பதில கேட்டது ஜக்குவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. வீட்டுக்கு போறப்ப குக்குவை எப்படியாவது கழட்டி விட்டுட்டு நாம திரும்பி வந்து திராட்சை தோட்டத்துல இருக்கிற பழங்களை திருடி எடுத்துக்கிட்டு போகணும். ஜக்கு இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது குக்கு இப்படி பேச ஆரம்பிச்சான். ஜக்கு, வா வீட்டுக்கு போவோம். எங்க அம்மா இருட்டுறதுக்குள்ள வீட்டுக்கு வரணும்னு சொல்லி இருக்காங்க. பிறகு நண்பர்கள் 2 பேரும் மிட்டுவுக்கு நன்றி சொல்லிட்டு அங்கிருந்து தங்களுடைய வீட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சாங்க. இப்படி பாதி தூரம் பறந்து போனதும் வழியில இருந்த ஒரு மரத்துல ஜக்கு உட்கார குக்குவுக்கு கோபம் வந்துருச்சு. ஜக்கு, நம்ம வழியில எங்கேயும் உட்காராம போனாதான் வீட்டுக்கு இருட்டுறதுக்கு முன்னாடி போய் சேர முடியும். குக்கு, உன்னை யாரும் இங்க உட்கார சொல்லல. நீ கிளம்பு. என்னோட பாட்டி வீடு இங்க இருக்கு. நான் அவங்கள போய் பார்த்துட்டு மெதுவா தான் வருவேன். ஜக்கு இப்படி சொல்ல உடனே குக்கு அங்கிருந்து தன்னுடைய வீட்டுக்கு பறந்து போக ஆரம்பிச்சான். குக்கு அங்கிருந்து போன உடனே ஜக்கு மறுபடியும் மிட்டுவோட திராட்சை தோட்டத்துக்கு பறந்து போனான். இப்படி போன ஜக்கு வீட்டுக்கு எடுத்துட்டு போறதுக்காக திராட்சை கொத்துக்களை பறிச்சு ஒரு இடத்துல சேகரிக்க ஆரம்பிச்சான். இந்த சமயத்துல பக்கத்து காட்டுக்கு போயிருந்த ராக்கி கிளி வேலையை முடிச்சுட்டு தன்னோட காட்டுக்கு திரும்பி வந்துகிட்டு இருந்தது. இப்படி திரும்பி வந்த ராக்கி கிளி தன்னோட திராட்சை தோட்டத்துக்கு வந்தப்ப அங்க ஜக்கு திராட்சை பழங்களை பறிச்சுக்கிட்டு இருக்கத பாத்துடுச்சு. டேய், யாருடா நீ? எதுக்காக இங்க வந்து திராட்சை பழங்களை பறிச்சுக்கிட்டு இருக்க? ராக்கி கிளி இப்படி கேட்டதும் ஜக்கு ரொம்பவும் பயந்து போயிட்டான். அங்கிள் அங்கிள், நான் வந்து மிட்டுவோட நண்பன். ஜக்கு சொன்னதுல நம்பிக்கை இல்லாத ராக்கி கிளி ஜக்குவுக்கு ஒங்கி ஒரு அறை கொடுத்துச்சு. திருட்டு பையலே, என்னோட திராட்சை தோட்டத்துல திராட்சைகளை திருடினதும் இல்லாம என் பையனோட நண்பன்னு பொய் வேற சொல்றியா? உன்னை இப்ப என்ன பண்றேன்னு பாரு. இப்படி சொன்ன ராக்கி கிளி ஜக்குவ பக்கத்துல இருந்த ஒரு மரத்தோட கிளையில தலை கீழே கட்டி போட்டுடுச்சு. அங்கிள், நான் சொல்றத நம்புங்க. நான் உங்க பையனோட நண்பன் தான். தயவு செய்து என்னோட கட்டை அவிழ்த்து விடுங்க. இங்க பாரு, இதுக்கப்புறம் பொய் சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா கம்பை எடுத்துக்கிட்டு வந்து அடி வெளுத்து வாங்கிடுவேன். ஜாக்கிரதை. ராக்கி கிளி ஜக்குவை பார்த்து இப்படி அதட்ட என்ன செய்யறதுன்னு தெரியாது ஜக்கு அழுதுகிட்டே இருந்தான். இந்த விஷயத்த கேள்விப்பட்ட ரீட்டா கிளியும் மிட்டும் உடனே திராட்சை தோட்டத்துக்கு பறந்து வந்தாங்க. அப்பா, இவன் பேரு ஜக்கு. இவன் என்னோட நண்பன் தான். என்னது, இவன் உன்னோட நண்பனா? அப்புறம் எதுக்காக நம்ம தோட்டத்துல இருந்து திராட்சை பழங்களை திருட நினைச்சான்? ஜக்கு, எங்க அப்பா சொல்றதெல்லாம் உண்மையா? நீ இங்க இருந்து திராட்சை பழங்களை திருட முயற்சி பண்ணினியா? மிட்டு, நான் இந்த திராட்சை பழங்களை என்னோட அம்மாவுக்கு கொண்டு போய் கொடுக்க நினைச்சேன். அதுக்காக தான் யாரும் இல்லாத சமயமா பார்த்து இங்க வந்து திராட்சை பழங்களை பறிச்சேன். என்னது, அம்மாவுக்கு எடுத்துக்கிட்டு போறதுக்காக பழங்களை திருட வந்தியா? என்னங்க, ஜக்குவை முதல்ல அவுத்து விடுங்க. ரீட்டா கிளி இப்படி சொன்ன உடனே ராக்கி கிளி ஜக்குவை கட்டி இருந்த கைத்தை அவுத்து விட்டது. ஜக்கு, இன்னொருத்தங்களுக்கு சொந்தமான தோட்டத்துல இருந்து அவங்கள கேட்காம பழங்களை பறிக்கிறது தப்புன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? தப்புன்னு எனக்கு தெரியும் ஆண்டி.
இருந்தாலும் பழங்களை பறிக்க அனுமதி கேட்டா மிட்டு ஒத்துக்க மாட்டான்னு நினைச்சு நான் தான் இப்படி பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. இதுக்கப்புறம் நான் இப்படி செய்ய மாட்டேன். ஜக்கு, நீ செஞ்ச இந்த காரியத்தால இதுக்கப்புறம் என்னோட நண்பர்கள் யாரையுமே எங்க அம்மாவும் அப்பாவும் நம்ப மாட்டாங்க. மிட்டு இப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் ஜக்குவுக்கு நம்ம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்கோங்கிறது புரிஞ்சது. ஜக்கு, நீ பறிச்சு வச்ச பழங்களை நீயே எடுத்துக்கிட்டு போகலாம். ஆனா இதுக்கப்புறம் நீ எந்த பொருள் மேலேயாவது ஆசைப்பட்டீன்னா அந்த பொருளுக்கு உரியவங்க கிட்ட அனுமதி வாங்கினதுக்கு அப்புறம் தான் அந்த பொருள் மீது நீ கைய வைக்கணும். ஆண்டி, நான் செஞ்சது எவ்வளவு பெரிய தப்புன்னு எனக்கு இப்ப புரிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் என்னோட வாழ்நாள்ல நான் இந்த மாதிரி ஒரு தவறை செய்யவே மாட்டேன். பிறகு ராக்கி கிளி ஜக்கு பறிச்சு வச்ச பழங்களை ஒரு பையில போட்டு ஜக்கு கிட்டேயே கொடுத்தது. அடுத்தவங்களோட அனுமதி இல்லாம அவங்க பொருளை எடுக்கிறது தப்புன்னு இப்ப நல்லா புரிஞ்சுக்கிட்ட ஜக்கு அந்த பழங்களை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து போனான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம கூட இப்படிதான் சின்ன வயசுல எந்த பொருள் மேலேயாவது ஆசைப்பட்டு அந்த பொருளை நமக்கு சொந்தமாக்கிக்க முயற்சி பண்ணுவோம். ஆனா அப்படி பண்றது பெரிய தப்பு. அதனால நமக்கு அவமானமும் தீராத பழியும் தான் வந்து சேரும்.